கொஞ்ச நாள் பொறுத்தலைவா வந்து அது ஒரு வேற லெவலா மாத்தி விட்டுருச்சு. ருத்ரேஷ் யாருன்னு தெரியுற அளவுக்கு அது மாத்தி விட்டது அந்த பாட்டு. தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா a family rejuvenation center சென்னை and கோயம்புத்தூர். சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் மருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. பையன் வந்து சரிக்குமா அப்பாலாம் போயிட்டு நிறைய எல்லாரும் வந்து பேசப்படுற மாதிரி ஆயிருக்காங்கல்ல. எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க as a parent? அந்த ப்ரௌடு வேற லெவல் ப்ரௌடு. இல்ல இப்ப புரியுது எனக்கு எங்க இருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா வந்து அது ஒரு வேற லெவலா மாத்தி விட்டுருச்சு. உலக மக்கள்லாம் வந்து தெரியற அளவுக்கு ருத்ரேஷ் யாருன்னு தெரியுற அளவுக்கு அது மாத்தி விட்டது அந்த பாட்டு. ஆனா தேவா சார் ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு மூமெண்ட், பெரிய பெரிய மூமெண்ட், அது பெருசா சொல்லணும். இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. கனவு மாதிரிலாம் கிடையாது, என்னோட கனவே அதுதான். ஒரு என்னது வேணும் ஒரு சமையலுக்கு, தக்காளி வெங்காயம் பிரியாணி மசாலா கரம் மசாலா எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அரிசியை போட்டு தம்ம வச்சு எடுத்தோம்னா பிரியாணி. தம் அந்த தம் இல்ல, பிரியாணி செஞ்சாலும் தேஞ்சு போக சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இல்ல அடி பிடிக்காது. எல்லா அரிசியும் வந்துட்டு ஒட்டவும் ஒட்டாது, ஒண்ணு மேல ஒண்ணு. எதுக்கும் பிடிக்கல போல, அப்படியே ஒட்டிக்க மாட்டான். அந்த டேஸ்ட் நான் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த உடனே ஒரு சுடு தண்ணி கூட வச்சது கிடையாது. பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் சமையல். ஏன் சமைச்சேன்னு கடைசியில, ஏன்னா வாரம் என்னையும் சமைக்க விடுறாங்க. அப்பா வரைக்கும் இத்தனை வருஷமா சமைக்க தெரியாது. ஏமாத்திட்டாரு. லியோ தாஸா இருந்திருக்கீங்க. பையன் வந்து எங்களுக்காக வந்து ஆம்லெட் அவன் நல்லா பண்ணுவான், சூப்பரா. ஆம்லேட் பண்ணுவான். இல்ல கலக்கி எல்லாம் போடுவேன். அதான் நான் முட்டைய கலக்கி இப்ப போட்டாரு. ஹலோ ஹாய். ஹலோ ரொம்ப நேரமா உங்க ரெண்டு பேரும் ஆளா காணுவோம். பசங்க ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதுவும் குட்டி பையன் இருக்காரு பாருங்க, வெரி நாட்டி. ஒரு அண்ணனோட கஷ்டம் ஒரு அண்ணனுக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. பையன் வந்து சரிக்குமா அப்பாலாம் போயிட்டு நிறைய எல்லாரும் பேசப்படுற மாதிரி ஆயிருக்காருல்ல. எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க as a parent? அந்த ப்ரௌடு வேற லெவல் ப்ரௌடு. இல்ல இப்ப புரியுது எனக்கு எங்க இருந்து ஆக்சுவலா இது ரொம்ப நாள் கனவு. ஆக்சுவலா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இது எனக்கு கனவு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு இப்ப ஃபினாலேன்னு வச்சுக்கோங்க, இப்ப 4th ஃபைனலிஸ்ட் வந்தாங்க. இதெல்லாம் நிகழ்ச்சி வந்து ஒரு கனவு மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனா அது எனக்கு வந்து கனவு மாதிரிலாம் கிடையாது, என்னோட கனவே அதுதான். ஆமா, அந்த கனவு வந்து எனக்கு நிறைவேறுது. நார்மலா பாத்தீங்கன்னா கனவுல எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும் சொல்லுவாங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா இல்ல அந்த கனவு இல்ல, தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கனவு வருமா வராதா? லட்சிய கனவு. அந்த கனவு வந்து நார்மலா நிறைவேறுமா நிறைவேறது தெரியாது, என்னென்னமோ வரும், அது வந்து தேவையில்லை. ஆனா ரியலா இருக்கும்போது ஒரு கனவு காணுவாங்கல்ல, இப்படி இருந்தா அப்படி, அப்படி இருந்தா அப்படி, இப்படி போகணும் அப்படி போகணும் ஒரு கனவு காணும். அது எத்தனை பேருக்கு நிறைவேறுக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் நிறைவேறாது. ஏன்னா கனவு காண்ற உரிமை வந்து நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா அதிகமா நிறைவேறாது யாருக்குமே. அது எனக்கு நிறைவேறும் போது அது வந்து எனக்கு கனவே கிடையாது, அது வந்து பெரிய கனவு வந்து அதுதான். அந்த கனவு வந்து எனக்கு ஐயோ இது ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அது கனவு கிடையாது, கனவு தான். 100% ஒரிஜினல் கனவு. ஒரிஜினல் கனவு. அதாவது கனவு வந்து ஆமா ஆமா ஆமா, அந்த கனவு எனக்கு நிறைவேறி இருக்கு அந்த மொமெண்ட். கனவு இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நைட்டு படுக்கும்போது நிறைய ஏதோ கனவு வரும், அது எனக்குமே நிறைவேறாத கனவு. எனக்கு அந்த கனவு நிறைவேறின கனவு இந்த கனவு அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? ஆமா, ஏன்னா என்னுடைய ஜேர்னி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதுக்காக போராடி இருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து ருத்து மூலியமா தான் இது நிறைவேறுக்குன்னு சொல்லும் போது ரொம்ப 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 ப்ரௌடா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது கனவு இல்ல, ஆனா அது கனவு. பாத்தீங்கன்னா அத பத்தி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி. ஆமா, நீ சொல்ற வண்ட விட கிடையாது, ஆமா ஒரு அது வந்து 100 வண்ட்டு வந்துரும். அந்த வண்ட்டு அது மாத்த முடியாது, அது டண்டாயிடும் கடைசியில, அது கூட வண்ட்டுன்னு. ஆனா ரொம்ப பெரிய ப்ரௌடு தான் உண்மையிலேயே. அந்த கொஞ்ச நாள் பொறுத்தலைவா வந்து அது ஒரு வேற லெவலா மாத்தி விட்டுருச்சு. ருத்ரேஷ் உலக மக்கள்லாம் வந்து தெரியற அளவுக்கு, ருத்ரேஷ் யாருன்னு தெரியற அளவுக்கு அது மாத்தி விட்டது அந்த பாட்டு தான். அவங்க அதுக்கும் அந்த அவங்க அன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட் தேவா சார்,
இந்த இதெல்லாம் இந்த பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நான் இல்ல, நீங்க பாத்துருப்பீங்க. எல்லாமே இதெல்லாம் காமிச்சிருப்பாங்களே, எக்ஸ்பிளைன் அதோட- பண்ணிருப்பாங்களே பசங்க, நம்ம பசங்க நல்லா ஹோம் டூர்ல பண்ணியிருந்தாங்களே, ஏதோ. பாருங்க கிச்சன் ரூம் வரைக்கும் போயிருக்காங்களே. ஆமா. இப்ப எல்லாமே ஓரளவுக்கு சொல்லி வந்துருச்சு, இருப்பாங்க. எல்லாம் ஆமா, வந்துருச்சு. ஆமா, ஆமா, ஆமா. அப்போ வீட்டு கதை எல்லாம் வந்தாச்சு. எல்லா கதையும் ரொம்ப வந்து சௌக்கியம், ரொம்ப சந்தோஷம். ஆமா. ஆனா பெருமைப்படுத்திருக்கீங்க. தேவா சார் ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு மொமெண்ட், பெரிய பெரிய மொமெண்ட். ஆக்சுவலா அவங்க வந்து பாராட்டினது, பேசுறது, அது இதுன்னு நிறைய எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாம். அது பெருசா சொல்லணும், அவ்வளவு பெரிய மொமெண்ட் இருக்கு. சின்னதா சொல்லுங்க. இல்ல அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இவங்க போதும். கரெக்டா தான் இருக்காங்க. போதும். ஏதோ நடந்துட்டு இருக்கேன்னு புரியல. இல்ல மக்கள் அதெல்லாம் எப்படா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஓடிடில இல்ல, பாருங்க. பையன் வந்து எங்களுக்காக வந்து ஒரு ஆம்லெட் ஓ போட்டு சூப்பர் பண்ணிருப்பான். நல்லா இருந்துச்சு. அவன் நல்லா பண்ணுவான், சூப்பரா. நீங்க ஆம்லேட் நல்லா பண்ணுவான். இல்ல ஆம்லேட் அர்ஜென்ட்டுக்குலாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து திடீர்னு ஒரு ருத்தமா ஒரு ஆம்லேட் போட்டு கொடுக்குன்னு சொல்லுவோம். எதனாவது சைடுனா டக்குன்னு போட்டு கொடுப்போம். சரி சாப்பிடு. இப்போ பெரிய ஒரு இல்ல இப்போயும் ஆம்லேட் தான், ஓகே. ஆனா நிறைய விஷயங்கள் எல்லாம் சமைப்பான், நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல நேத்து கூட விஷயம். noodles செஞ்சுருந்தாங்க. நேத்து கூட எங்களுக்கு டின்னரே அவன் தான் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே ஃபுல்லாவே. அவர் தான் பண்ணாரு. வெங்காயம் ஆமா, நான் தான் வெங்காயம் கட் cut பண்ணது. தெரியல. அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு. ஓகே. ஃப்ளூக்ல ஆமா, ஆமா. ஒரு இதுவும் இல்ல. நிறைய சாப்பிட்டாச்சு. ஆனா ஆக்சுவலா ருத்து நிறைய வந்து சாப்பிட்டாச்சு, சமைச்சு நான் இது சாப்பிட்டாச்சு. பட் சாப்பிட உங்களுக்காக டேஸ்ட் பண்ணலாம். எங்களுக்காக. ஆமாமா, அதெல்லாம் நல்லா ஒண்ணுதான். செய்வான், அதெல்லாம் கரெக்டா சூப்பரா செய்வான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆஹா, ஓஹோ. ஆஹா, செய்யல ஓஹோ. தெரியும். கம்மியா இருக்கு, நிறைய இருந்தா இன்னும் சாப்பிட்டீங்க போல இருக்கு எல்லாமே. ஆமா, காலி பண்ணிட்டோம். ஓகே ஓகே. எப்படி இருக்கு? நீ பா. வந்து ஒரு ஆம்லேட் நான் பாக்குறேன். ஒரு எவ்வளவுதான் வந்து ஒரு நடிக்கிறாங்க நான் பாக்குறேன். இல்ல அந்த உப்போட அளவு கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் நல்லா இருக்காது. நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அத சொல்ல மாட்டீங்க நீங்க அது first. சொல்ல உண்மை மாட்டீங்க. சமையா இருக்கு. உண்மையா சொல்லுங்க. உண்மையா சாப்பிட்டுட்டு அளவு எல்லாமே கரெக்டா சூப்பரா இருக்கு. ரொம்ப அடிக்கடி சாப்பிட்டு தானே இருக்கோம். சாப்பிட்டுட்டு அடியே மறந்து போயிட்டு பழகிடுச்சு. அதனால ஒரு பெரிய விஷயமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. இல்ல, அப்படி இல்ல. நைட் ரொம்ப கிளாஸ்லாம் முடிச்சு லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் சாப்பாடு எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு சரி நீங்க அது பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்தறேன் அப்படின்னு டக்குன்னு கொஞ்சம் போட்டு கொடுப்பான். சரி அது இப்ப வந்து சாப்பிட இன்னும் டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அளவு பக்காவா இருக்கு. நேத்து அப்படிதான் ரொம்ப டயர்டா இருந்தோம், என்னால ரொம்ப முடியல. சரி நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். அவனே வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் நூடுல்ஸ் ஃபேமிலிக்கே செஞ்சு கொடுத்தான். உப்பெல்லாம் நான் தான் போட்டேன். எல்லாமே உப்பெல்லாம் வேற இதுல லெவல். மட்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மத்தபடி நேத்து உப்பு நீங்க தான் பண்ணீங்க. இல்ல எனக்கு இல்ல. வந்துட்டு கரெக்டா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அவன் அண்ணன் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். கலக்கிலாம் போடுவேன் நான். கலக்கிலாம் கலக்கிலாம் அதெல்லாம் எனக்கு போடவே அதான் தெரியாது. நான் முட்டைய கலக்கி ஊத்துறேன். இப்ப போட்டாரு. அந்த கலக்கி. கலக்கி. அதான் கலக்கி. இல்ல அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்றத வீட்ல வந்து இவன் தான் சொல்லி கொடுத்தான். அப்படியா? அந்த மாதிரி ஒண்ணு டக்குன்னு இப்படி போடலாம், அந்த மாதிரி இப்படி போடுங்க, வீட்ல இப்படி எப்பயாச்சும் திருப்புங்க. வந்து எனக்கு செய்யவே தெரியாது அது. ஒரு தடவை வந்து என் பக்கத்துல நின்னு இப்படி போடுங்க, ஆனா இந்த அதுக்கு மாதிரி குழம்பு பண்ணுங்க. வேணும்னா. குழம்பு. ஆ. குழம்பு அது நல்லா ஏதாச்சும் கொஞ்சம் குழம்பு வேணும். அப்படியெல்லாம் போட்டாதான் நல்லா இருக்காது. நீங்க எல்லாம் சமைப்பீங்களா சார்? சமைப்போம். அவரு பிரியாணி பயங்கரமா இல்ல போடுவாரு. சமீப காலமா வந்து கிச்சன் ரூம் பக்கமே போனதுல இத்தனை வருஷமா, சமீப காலமா ஒரு 6 monthsக்கு முன்னாடில இருந்து கிச்சன் ரூம் பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் சர்ப்ரைஸா சமைக்கலாம், பாவம் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, போயிட்டு எல்லாம் வராங்களே அப்படின்ட்டு ஒரு சண்டே நான் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். ஒரே கதவு திறக்கிறேன், செம்ம வாசனை. என்ன இது ஒண்ணும் புரிய, புதுசா வித்தியாசமா இது இருக்கு. ஹோட்டல்ல இருந்து வாங்கி வச்சிட்டாங்களோ அப்படின்னு என்ன நினைச்சீங்களா? நினைச்சேன் அப்படியே, சரி நீ வந்ததான் எல்லாம் பண்ணணும். கிச்சன் ரூம் நானே சொல்லிடுறேன். கிச்சன் ரூம்குள்ள ஓபன் பண்ணி கிச்சன் ரூம்குள்ள போய் குக்கரை நீ தான் ஓபன் பண்ணும் அப்படின்றாரு. அப்பதான் எனக்கே தெரியும், ஐயோ சமைப்பீங்களா? நீங்க சமைப்பீங்களா? இல்ல அப்படி இல்ல. அன்னைக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு ஆர்டர் பண்றீங்க, இன்னைக்கு சமைக்கல. அன்னைக்கு சண்டே. ஆக்சுவலா சண்டேன்றதுனால சண்டே இல்ல சண்டே, ஒழுங்கா பேசுங்க. சண்டேன்றதுனால சண்டை இல்ல, சண்டே ஆர்டர் பண்றீங்க, இந்த மாதிரி வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. சரி ஓகே வான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். சரி சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணேன். சரி எல்லாமே சமைக்கிறாங்க, சரி சமைக்கிறது என்ன இருக்கு, சரி நம்ம ஒரு வாட்டி சமைச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு விஷயம் நடந்தது. அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு நான் தான் ஓபன் பண்றேன் அப்படியே. ஐயோ என்ன பண்ண, ஐயோ செம்ம, நிஜமா சத்தியமா அந்த டேஸ்ட் நான் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த உடனே ஒரு சுடு தண்ணி கூட வச்சது கிடையாது. பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் சமையல்ல. ஏன் சமைச்சேன்னு கடைசியில, ஏன்னா வாரம் என்னையும் சமைக்க விடுறாங்க. ஐயோ, ஒரு வாட்டி சமைச்சது இதுதான். இதெல்லாம் நிறைய பேர் கிச்சனுக்குள்ளேயே போறது இல்ல. இல்ல ஒரு நாள் அவரு சமைச்சு கொடுத்தா பசங்க ரொம்பவே ஆசைப்பட்டு சாப்பிடுறாங்க. பாத்தீங்களா, ருத்துக்கு ரொம்ப கொஞ்ச பிடிக்கும். நேரம் முன்னாடி வந்தா இவரை சமைக்க சமைக்க விட்டாங்க. ஆமா, சூப்பரா ஊருக்கு செஞ்சு போயிட்டு வரதுக்கு நல்ல வேளை சமைக்க escape. ஆமா, விட்டாங்க. நாங்க escape ஆயிட்டோம். இல்ல அவன் வந்து அந்த பெரியவனும் நேரத்துல- ரெண்டு பேருமே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அவரு
ரேர் தான் எடுக்க சமைக்கிறது பிரியாணி and then சிக்கன் கிரேவி இந்த மாதிரி தான். நான்லாம் ரொம்ப நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன். பசங்க ஓரளவுக்கு எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே அப்பா சமைச்சாங்கன்னா ரொம்ப விருப்பம். இருந்திருக்கலாம் இவங்க அந்த நேரம் பார்த்து படம் போயிட்டு படம் வந்துட்டாங்க. போயிட்டு வந்தாங்க. அந்த நேரம் என்ன பார்த்து படம் வெளிய போயிட்டு போயிட்டாங்க. Content out of the content அச்சோ, இருக்குது. அச்சோ. சரி யூடியூப்ல எல்லாம் பார்த்து சமைச்சிக்கலாம் இல்ல நார்மலா யூடியூப்னு சொல்ல முடியாது. அச்சச்சோ, தக்காளி மாட்டிக்கிட்டாங்க. வெங்காயம் அந்த அப்பா காரம் அவருக்கு மசாலா. இத்தனை வருஷமா சமைக்க தெரியும். தெரியும். தெரியாது. ஏமாத்தி இல்ல, இல்ல, இல்ல. இருக்காரு. நார்மலா ஒரு ஐடியா தான். தக்காளி ஒரு என்னது வேணும் ஒரு சமையலுக்கு தக்காளி தக்காளி, வெங்காயம் வெங்காயம். பிரியாணி மசாலா கரம் மசாலா எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அரிசியை போட்டு அப்புறம் அந்த சிக்கனை போட்டு ஒரு தம்ம வச்சு எடுத்தோம்னா பிரியாணி. ஐயோ. அளவு டைமிங் தான் முக்கியம். அது இன்னொரு மட்டும் இல்ல பார்த்து இன்னொரு வச்சாச்சு. பெரிய தம்மா என்ன இல்ல, தம்மு? தம்மு அந்த தம் இல்ல. ஓ. பிடிக்காத வயசுல விஷயத்தை புதுசா வயசுல பேச என்னமோ பேசிட்டு இல்லாததெல்லாம் பேசக்கூடாது. இல்ல நான் வந்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம் என்னன்னா எப்போ அதாவது சண்டே ஒரு நாள் சேர வச்சுக்கோங்களேன். எப்போ ஒரு பிரியாணி செஞ்சாலும் அந்த தீஞ்சு போகும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அடி இல்ல பிடிக்காது. அடி பிடிக்காது. எல்லா அரிசியும் வந்துட்டு ஒட்டவும் ஒட்டாது ஒண்ணு மேல ஒண்ணு. அது நானே வந்து ரொம்ப ஷாக் ஆகி எப்படிங்கன்னா அது அப்படிதான் எதுக்கும் பிடிக்கல போல. அப்படியே ஒட்டிக்கவே ஒட்டிக்க மாட்டாங்க. ஐயே, அவுட் ரொம்ப நேரமா அவுட் ஆஃப் பண்ணேன். இல்ல எனக்கு மேல தம்பி, கொஞ்சம் ஓவர் நீங்க வாய். எங்கேயோ போயிட்டீங்க. அப்படியே போட்டு அதனால ரொம்ப அவரோட சமையல்ல ஷாக்கான விஷயம் அது. அதாவது கல்யாணத்துக்கு Surprise. முன்னாடி லியோ தாஸா இருந்திருக்கீங்க. ஐயோ. இப்ப பார்த்து இவ்வளவு பாத்திவான அதனால தெரியுது. சரி ஓகே. நமக்கு சந்தோஷம்ன்றது வந்து அளவு அதாவது இவ்வளவுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கே இல்ல. அதையும் தாண்டின ஒரு சந்தோஷம் எங்க வாழ்க்கையில. நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உலகத்துல பிறந்தனா ஏதோ ஒரு சாதிக்கணும், ஏதோ அச்சீவ் பண்ணணும். தனிப்பட்ட முறையில அச்சீவ் சாதனை இல்லாம ஒரு ஹோல் ஒட்டுமொத்த குடும்பமே வந்து இப்படி நின்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம்னா அது காரணம் வந்து எங்க ருத்து தான். ஆமா, ஸோ வி அது ஃபீல் சோ ப்ரவுட். இப்போ அவர் மட்டும் வந்து வந்து எல்லா உலகத்துக்கும் தெரியறது இல்லாம அண்ணா அம்மா அப்பான்னு நாங்களும் இந்த இவர் மூலமா தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கேன். ஸோ நாங்களும் வந்து ரொம்ப வருஷமா பயணிச்சிருக்கோம். தெரியும் நம்ம ஏரியாவுக்குள்ள தெரியும் சார் ராஜ்குமார் சார் ஓகே லதா மேம் அப்படின்ட்டு. அதையும் தாண்டி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல போகணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்மை வந்து அவர் அவ்வளோ அழகா யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து 4 பேரும் இன்னைக்கு உங்களை நாங்க பாக்குறோம், சேனல்ல பாக்குறோம், ஆல் ஓவர் த வேர்ல்டு பாக்குறோம்னா ஃபீல் சோ ப்ரவுட். அதுவும் இல்லாம ருத்து வந்து நிறைய அதாவது இவ்வளவு மக்களுக்கு தெரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டேஜ் ஏறினா அந்த ஜீ தமிழ், அதுக்கு நாங்க நன்றிகளை சொல்லிக்கிறோம். சரிகமாப்பா டீமுக்கு பெரிய பெரிய பிக் தேங்க்ஸ். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க இப்படி இருக்காங்க, இந்த குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த டீம் மெம்பர்ஸ் அந்த ஏடிஸ் எல்லாருமே அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டேஜ் மேல உட்காந்துக்கும் போது ஸ்டேஜ் மேல அங்க நிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை தைரியமா பாடணும். அப்போ அந்த ருத்ரேஷ் நீ பாடிட்டு போன்னு சொல்ற அந்த அச்சுக்கா, அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தைக்கு இப்படி கஷ்டப்பட்டு அந்த கமெண்ட் சொன்னா அந்த குழந்தைக்கு வருத்தப்படாம சொல்லணும் அப்படின்னு இருக்க அந்த 4 ஜட்ஜஸ். இதெல்லாம் தான் இவனை வந்து இவ்வளோ இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவன் பாடின அந்த ஒரு பாட்டு மூலமா இந்த உலகத்துக்கு காமிச்சு கொடுத்த அந்த பாட்டை விரும்பின அந்த இன்ஸ்டா பேஜை வந்து அந்த பாட்டை விரும்பி ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றிகள் சொல்லிதான் ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் இவ்வளோ நாங்க தெரியணும் அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா த சேனல் த ஃபாலோவர்ஸ் எல்லாரும் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க எல்லாருமே தான். ஸோ இதை நாங்க தேங்க்யூ சொல்ற ஒரு ஸ்டேஜில் தான் நாங்க இருக்கோம். ஸோ அது ருத்து வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌட். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு நல்ல நாள்ல ஃபேமிலியோட சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா ஃபேமிலி ரெஜினரேஷன் சென்டர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் மருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது.